சத்தமாக சொல்லுங்களேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டேன். அல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இயேசு வந்துட்டா சொல்லுங்களேன், உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கணும். இயேசு இருந்து அவ்வளோ சந்தோஷம். உங்கள் முகத்தை பார்த்தா இயேசுவே உங்களோட எல்லாம் நான் இருக்கிறேனே நினச்சிடக்கூடாது. உலகத்தில் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்படி சுற்று வட்டாரெல்லாம் அப்படி ரவுண்ட் பண்ணி பாருங்க. இயேசு இருப்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவ்வளோ மகிழ்ச்சி. அதை உணர்ந்தவங்க மட்டும் 3 முறை அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே உங்களோடு நான் பேசுவதற்காக நான் சில நாட்களாகவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணத்தை குறித்து நான் உங்களோடு பேசி வருகிறேன். எடுத்துக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம். ஆமென், ஸ்தோத்திரம். நெகேமியா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 9ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எஸ்ரா, நெகேமியா எடுத்துட்டீங்களா? ஸ்தோத்திரம். 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். நெகேமியா 9:18 அவர்கள் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு கன்று குட்டியை தங்களுக்கு உண்டாக்கி உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன் தெய்வம் என்று சொல்லி கோபம் ஊட்டத்தக்க பெரிய அக்கிரமங்களை செய்திருந்தாலும் நீர் உம்முடைய மிகுந்த மர உருக்கத்தின்படியே அவளை வனாந்தரத்தில் அவர்களை நடத்த பகலிலே மேகஸ்தம்பம் வெளிச்சம், அவர்கள் இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவர்களை எப்படி செஞ்சாராம்? விட்டு விலகவில்லை. அவர்களுக்கு அறிவை உணர்த்த நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு முடிய மன்னாவை அருளி அவர் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். அல்லேலூயா. இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாதபடிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழமையாய் போகவும் இல்லை, அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழித்து போடும் அளவுக்கு கோபப்பட்டதனுடைய காரணம் என்னவென்றால், அவர்கள் பொய்யான தேவன், அதாவது அந்த கன்றுக்குட்டி, அப்படியே கன்றுக்குட்டி தான் தேவன் என்று மோசே வருவதற்கு தாமதமான உடனே அவர்கள் கன்றுக்குட்டியை செய்து விட்டார்கள். அதன் பிறகு ஆராதனை என்ன செய்தார்களாம்? சர்வாங்க தகன பலியை அவர்கள் ஆமீன் சமாதான பலியாக அவர்கள் செலுத்தினார்களாம். ஆமீன். அருமையான தேவ பிள்ளையே, பைபிள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அவர்கள் என்ன செய்தார்களாம்? பொய்யான பண்டிகை நாள் ஜனங்கள் புசிக்கும் குடிக்கும் எழுந்திருந்து அவங்க என்ன செஞ்சாங்க? விளையாட எழுந்தார்களாம். இஸ்ரவேல் தேவனுடைய கட்டளையின்படி தேவனை அவர்கள் ஆராதிக்கவே இல்லை. அவர்கள் மாறாக ஆண்டவருக்கு சர்வாங்க தகன பலி, சர்வ அங்க தகன பலின்னு சொல்லி கன்று குட்டிக்கு பலி செலுத்தினார்கள். ஆராதிக்க வேண்டிய தேவனை விட்டுவிட்டு மோசே இறங்கி வருவதற்கு தாமதமான உடனே அவருடைய ஆராதனை வேற மாதிரி போனது. ஹலோ, எங்கேயாவது பாயிண்ட்ல இருக்கீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆராதித்தார்களாம்? ஆண்டவர் வழிபட வேண்டும் என்று சொல்லி வழிநடத்தின அந்த பாதையை விட்டுவிட்டு, அவர்களை நடத்தி வந்த வழிகளை விட்டுவிட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் கண்ட அந்த பசுவை, அவர்கள் அந்த பசுமாடை எப்படி இருந்ததோ அதே போல உருவத்திலே அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அவைகளுக்கு சர்வ அங்க தகன பலியை செலுத்தினார்கள். தேவனுக்கு பண்டிகை கொண்டாடுவதற்கு அவர்கள் செலிப்ரேஷன் எப்படி செய்தார்களாம்? பொய்யான பண்டிகை நாள் என்று சொல்லி அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் அவர்கள் விளையாட எழுந்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய கட்டளையின்படி அவர்கள் ஆராதித்தார்களா என்று கேட்டால் இல்லை. அவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு விரோதமான வீணான ஆராதனை அவர்கள் செய்தார்களாம். புதிய ஏற்பாட்டின் பிதாவாகிய தேவனுடைய தேவனை அவருடைய கற்பனையின்படி அவரை ஆராதிக்காமல் மனுஷனுடைய கற்பனையின்படி இன்றைக்கு ஆராதிப்போம் என்றால் அந்த ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆராதனை என்றால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இன்னைக்கு எல்லா சபைகளுக்குள்ளே இன்றைக்கு டான்ஸ் வந்துருச்சு. எல்லா சபைகளுக்குள்ளே இன்னைக்கு நிறைய எப்படி இந்த பிரேக் டான்ஸு, டிஸ்கோ டான்ஸு, கதகளி,
பரதநாட்டியம், இது எல்லாமே சபைக்குள்ளே ஆராதிக்கிற வேளையிலே இது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பாருங்க, நம்ம சபைக்கு போறோமா, கேளிக்கை விடுதி அப்படின்னா என்ன அர்த்தம்? சபைக்கு போனா ஆவியானவரை துதிக்கக்கூடிய ஒரு பயம் வரும். ஆனா கேளிக்கை விடுதி போனா ஒரு என்ஜாய்மெண்ட், ஜஸ்ட் அப்படியே டான்ஸ் பண்ணி அப்படியே விசில் அடிச்சு டான்ஸ் எல்லாம் பண்ணி அப்படியே கர்ச்சீஃப் எல்லாம் சுத்தி ஷாலை சுத்தி அப்படியே பிரேக் டான்ஸுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணி கட் ட்ரெஸ்ஸு, லோ கட்டு ஹை கட்டு நல்லா பண்ணி நல்லா டீசெண்டாக தலைமுடி ஷாலு என்ன தேவையில்லை, ஸ்கார்ஃபு தேவையில்லை, ஹேர் கட் எல்லாம் பஃப் கட்டு, பயங்கரமாக டிஸ்கோ டான்ஸ். இந்த டான்ஸ் ஆடிட்டு இன்னைக்கு கன்றுக்குட்டியை எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அதை உருவாக்கினார்களோ, இன்றைக்கு மாய்மாலமான ஆராதனையிலே கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி டான்ஸ் ஆடினா தான் பரிசுத்தாவியார் வராரு. விசில் அடிச்சு தேவனை மகிமைப்படுத்துங்கன்னு மைக்கிலே விசில் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஹலோ, அன்றைக்கு மோசேயின் நாட்களிலே மோசே இறங்கி வருவதற்கு தாமதமான போது கன்றுக்குட்டி வேணும்னு சொல்லி பொன்னாபரணங்களை கொடுத்து ஆசாரியனை கொண்டு செஞ்சது மாதிரி இன்னைக்கு ஊழியக்காரனையே பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். கண் கட்டி வித்த மாய்மாலத்தை உண்டாக்கி அவன் போடுற ட்ரெஸ் எல்லாமே பிளாக் தான். சர்ச்சுக்கு வர்றதா பிளாக் ட்ரெஸ்ஸு, அவன் பலிபீடத்தை நிற்கிறவன் பிளாக் ட்ரெஸ்ஸு, அவன் போடுற ட்ரெஸ்ஸிங் சென்ஸு. அந்த ரூமே பாருங்க, இருட்டறைக்குள்ளே போய் அன்னைக்கெல்லாம் இந்த ஃபோட்டோ ஸ்டுடியோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஃபிலிம் பாருங்க, ஃபிலிம் ரோலை கழுவருக்கு இருட்டறைக்குள்ளே தான் இந்த ஃபிலிம் ரோலை கழுவாங்களாம். இல்லைன்னா அந்த ஃபோட்டோ வந்து அழிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட பிளாக்கா எல்லா இடத்தையும் பெயிண்ட் அடிச்சு, ரூமை பெயிண்ட் அடிச்சு, அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஆராதிக்கிறவன் மூஞ்சி மட்டும்தான் தெரியும். அந்த ஏரியா ஸ்டேஜ் எதுவுமே தெரியாது. அவங்க லைட் செட்டிங் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, பேக்ரவுண்டு எதுவுமே தெரியாது, அவங்க முகம் மட்டும்தான் வெளிச்சமாக இருக்கும். ஆடியன்ஸ் எல்லாம் இருட்டில் உட்காந்து குட்டி குட்டி அந்த ரெஸ்டாரண்ட், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் 5 ஸ்டார் ஹோட்டலில் மினி லைட்டை போட்டு அப்படி என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏசி கூலிங்கில் அப்படி உட்காருவாங்களோ அந்த மாதிரி குழுகுழுன்னு உட்காந்து வசனத்தை கேட்குறாங்களா? அதில் எப்படி 20 நிமிஷம் வசனம், 1 மணி நேரம் டான்ஸ் ஆனா அப்பா ஆண்டவரே வந்துட்டார் அப்படின்னு. இன்னைக்கு இந்த மாய்மாலமான மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட கற்பனை ஆராதனைக்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து சென்றதை போல புதிய ஏற்பாட்டு சபை போய்கொண்டு இருக்கிறது. ஆவியானவரை துதிக்கிறவனால சும்மா இருக்க முடியாது. சினிமாவிலையும் விசில் அடிக்கிறான், கேளிக்கை விடுதியிலையும் விசில் அடிக்கிறான். கேளிக்கை விடுதினா என்னது? கிளப் டான்ஸ். அன்னைக்கு அங்கே சாராயம் கொடுக்கறதுக்கு ஒருத்தி இருப்பா, அதை ஊற்றி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பா, அந்த ஊற்றி கொடுத்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் இருப்பா. சுற்றி நல்லா அப்படியே மது மயக்கத்தில் அப்படி ஆடிக்கொண்டு இருக்கும்போது அந்த ஸ்டேஜுக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரியாது. பிரேக் டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு டீம் ஆடிட்டு இருக்கும், ஊற்றி கொடுக்குறதுக்கு. இதுதான் கிளப்பில் நடக்கும். நைட் கிளப் நிறைய இருக்கு பாருங்க. ஹலோ, இருக்கீங்களா? உங்க வாயில ஸ்தோத்திரம் வரல பாத்தீங்களா? நீ சொல்லலைன்னா கல்லு சொல்லும். ஆண்டவர் உங்களெல்லாம் போய் பரலோகத்தில் நிரப்புன்னு ஆசை இல்லை. வேணும்னா பரலோகமா? அவருடைய திட்டம் சட்டத்துக்கு முன்னாடி ஒரு லூசிஃபர்வே தள்ளி விட்டாரு. 24/7 உட்காந்து வர்ஷிப் லீடரா உட்காந்து ஆமென், பத்மராகம், புஷ்பராகம், கோமேதகம், சிந்தி, எஸ்பி அப்படின்னு 12 கற்களை வச்சு அழகுபடுத்தி இப்படி கை உயர்த்தின ஒரு அசைவு இசை, இந்த பக்கம் கை உயர்த்தின ஒரு இசை, நாதசுரம், அப்படி அவன் இருந்த அவ்வளோ பெரிய லூசிஃபரு தேவனை காட்டில் தன்னை உயர்ந்த போது அவனவே கீழே அப்படின்னு தள்ளி விட்டார். சொல்லுங்களேன், நீங்களும் நானும் இன்னைக்கு கீழே போகாமல் இருக்கிறோம்னா கிரேஸ், கிருபை. என்னைக்கும் கீழே போக வேண்டியது, என்னைக்கும் நம்ம ஃபேமிலி கீழே போக வேண்டியது, நம்ம லைஃபே கீழே போக வேண்டியது, ஜீரோக்குள்ள வர வேண்டியது. ஹீரோ வர்ஷிப் ஆண்டவர் விரும்பல. இதே மோசே, நான் தான் கத்துட்டு ஊழியக்காரன், இன்னைக்கு வழி நடத்தி போகிற என்ன இல்லை, நான் ஆரோன். இன்னைக்கு நான் உங்களை சரியான வழியில் நடத்தாம கன்றுக்குட்டி உங்களுடைய ஆபரணத்தை வாங்கி உங்களுடைய பொருளை வாங்கி நான் இந்த ஆலயத்துக்குள்ள தேவனை காட்டிலும் உன் பணத்தையும் பொருளையும் நம்பி இருந்தேன்னா அது எனக்கு ஐடல் வர்ஷிப். எனக்கு அது ஐடல் வர்ஷிப், அதுதான் எனக்கு விக்கிரக ஆராதனை. அது தேவனை காண்பிக்க வேண்டியதுக்கு பதிலாக உன் கையில் இருக்கிற பணத்தையும் பொருளையும் காட்டணும்னா அது எனக்கு விக்கிரக ஆராதனை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி உன் வீட்டை காட்டி, உன் இடத்தை காட்டி, உன் பொருளை காட்டினா அது கன்றுக்குட்டி.
நான் காட்ட வேண்டியது கன்றுக்குட்டி அல்ல, நான் காட்ட வேண்டியது மோசேயோடு பேசிக் கொண்டிருக்கிறவரே. ஓ லோர்ட், நான் காட்ட வேண்டியது மோசேயோடு கட்டளைகளை கொடுத்தவரே. நான் காட்ட வேண்டியது பாலும் தேனும் தேசம் ஆமே கொடுப்பேன் சொன்ன அந்த வாமே கனானை காண்பிக்கிற அந்த மோசேயோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறவரே. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் கையில் இருக்கிறது எதுவுமே உன்னை கன்றுக்குட்டியா மாற்றி விடக்கூடாது. அது பொய்யான ஆராதனை. அல்லேலூயா, ஆமென் ஆமென் ஆமென். உன் கையில் இருப்பது உன்னை ஆராதிக்க வைப்பதல்ல. இன்றைக்கு பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். என்னுடைய பாட்டை கீபோர்டு வந்து என்ன டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்பேன். என்னுடைய ஆராதனையுடைய கீபோர்டு ட்ரம்ஸ் என்ன டாமினேட் பண்ணக்கூடாது. ஏன் நம்ம கைத்தட்டி அந்நிய பாஷையில் ஆராதிக்கும் போது கீபோர்டு ஆஃப் பண்ண சொல்றது காரணம் என்னன்னா, ட்ரம்ஸில் ஆவியானவர் வரமாட்டாரு, தபேலில் ஆவியானவர் வரமாட்டாரு, இசை கருவியில் ஆவியானவர் இல்ல. ஆவியானவருக்கு இசை அல்ல, ஆவியானவருக்கு எண்ணெய் வேணும், நான் வேணும் அவருக்கு. நான் 10 நரம்பு வீணையோடு, இந்த 10 விரல்களோடு கர்த்தருக்காய் ஆராதிக்கிற ஒரு சின்ன கூட்டமா இருந்தாலும் சரி, அவர்கள் வேணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. ஓ ஜீசஸ் ஜீசஸ், ஓ லார்ட், ஹalleluya. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆமென். இன்னைக்கு நான் சொல்றேன், ட்ரம்ஸை விசையா வாசிக்கிறதுனால ஆவியான வர்றதில்லை, கீபோர்டு விசையா வாசிக்கிறதுனால ஆவியான வந்து ஆமென் கீபோர்டு நின்றுச்சுன்னா பாட்டு நின்றும். இங்கே ஆராதிக்கிற லீட் பண்ணக்கூடிய ஊழியக்காரன் நிறுத்திட்டான்னா பாட்டு நின்றும். அப்படிப்பட்ட ஆராதனை அது கன்றுக்குட்டி ஆராதனை. கன்றுக்குட்டி நமக்கு வேண்டாம். இன்னைக்கு வீட்டு நடுவில் கன்றுக்குட்டி வேண்டாம். அது எகிப்தில் கண்டது இந்த ஆமென் தேவன் சபை, இஸ்ரவேல் சபைக்குள்ள வேண்டாம். இது இஸ்ரவேல் சபை, இது மேக ஸ்தம்பத்தில் நடத்தப்படுகிற சபை. இஸ்ரவேல் சபை பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற தேவ பிரசன்னம் சமூகம் நடத்தக்கூடிய தேவ சபை. ஹalleluya. இவ்வளவுதான் சத்தமா? இடி முழக்க சத்தத்தோடு ஆவியானவரை துதி. இடி முழக்க சத்தத்தோடு உன் சத்தம் வெளியே வரட்டும். இடி முழக்கம் வரும்போது உன் காதை அடைக்கிற மாதிரி உன் வாயில கர்த்தரை துதிக்கிற துதி. ஆமென். ஹalleluya. கர்த்தரை ஆமென் முழங்கு முழங்கு முழங்கு. ஓ லார்ட், ஹalleluya ஹalleluya. பைபிள் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 15:6 முதல், உங்கள் பாரம்பரியத்தினாலே, இதெல்லாம் மனுஷர்களால் உண்டாக்கப்பட்டது, ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். ஹலோ ஹலோ ஹலோ. உங்க பாரம்பரியம், நீ ஒருவேளை கிறிஸ்தவ பாரம்பரியத்தில், பெந்தேகோஸ்தே பாரம்பரியத்தில் வந்திருக்கலாம். ஒருவேளை மற்ற பாரம்பரியம் ஆமென் எந்த ஆமென் சோத்ரம் மெயின் லைன் சர்ச், சைட் லைன் சர்ச், எந்த சர்ச்சினுடைய ஆமென் ஆமென் உனக்கு ஃபாலோவர் ஆமென் உன்னுடைய அஸ்திபாரம் அப்படிப்பட்ட சபைகளுக்கு கீழே வந்திருக்கலாம். நான் சொல்றேன், நீ எந்த லைன்ல இருந்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய லைனை விட்டுறாத. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இன்றைக்கு காலவேளையில் ஆவியானவரோடு பேசுகிறார். மனுஷனால் உண்டாக்கப்பட்ட கற்பனை நமக்கு வேண்டாம். மனுஷனால் எழுதப்பட்ட சத்தியங்கள் நமக்கு வேண்டாம். மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஆராதனை நமக்கு வேண்டாம். நம் ஆராதிக்க வந்த தேவனை ஆமென் அவர் ஆவியோடும் ஆமென் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஓ ஹalleluya ஹalleluya. அப்படிப்பட்ட ஆராதனையை நீங்க ஆமென் ஆமென் சோத்திரம் நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க. அப்படிப்பட்ட ஆராதனை நீங்க ஆமென் என்கரேஜ் பண்ணாதீங்க. அப்படிப்பட்ட ஆராதனை நீங்க ஆமென் என்கரேஜ் பண்ணாதீங்க. இன்றைக்கு ஆவியான உங்களோட பேசக்கூடிய ஆராதனை, நீங்க ஆராதிக்கும் பொழுது தூதர்கள் உங்கள் நடுவில் ஆராதிக்க வேண்டும். நீங்கள் ஆராதிக்க வேண்டும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். ஆராதிக்கும் போது கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். ஆராதிக்கும் போது வியாதி குணமடையப்பட வேண்டும். ஆமென். பவுலும் சீலாவும் ஆராதித்தார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. பவுலும் சீலாவும் துதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் ஆராதித்த போது வெண்கல கதவு உடைக்கப்பட்டது. அவர்கள் ஆராதித்த போது சிறைச்சாலை கதவு பிரிக்கப்பட்டது, அது திறக்கப்பட்டது. என்றால் இன்றைக்கு நீ ஆராதிக்கிற வேளையிலே உன் வியாதி என்கிற சிறை ஆமென் 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 வேதனை என்கிற சிறை, உன் கஷ்டங்கள் என்கிற சிறை, தரித்திரம் என்கிற சிறை இப்பொழுது அது உடைக்கப்படட்டும். தொழுமரத்தை அவிழ்த்து விட்டு, ஆண்டவரே என் இருதயம் உம்மை நோக்கி வாஞ்சையா இருக்கிறது. நான் அந்த ஆலயத்துக்குள் வரும்பொழுது உம்முடைய சத்தம் என் காதுகளுக்கு இன்பமா இருக்கட்டும். உம்முடைய சத்தம் என் கண்களுக்கு அது இன்பமா இருக்கட்டும். உம்முடைய சத்தம் என்னுடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தட்டும். ஆமென் ஹalleluya. ஆமென். உன்னுடைய சத்தம் கேட்கும் பொழுது எனக்கு இந்த பூமியில் வாழ்வதற்கு நான் வரவில்லை. இந்த பூமியில் அல்ல, நான் பரம
பரம ராஜ்யத்தை சொந்தமாக்கிக் கொள்ள எனக்கென்று கண்ணு தெரியாத ஒரு தேசம் ஒன்று உண்டு, எனக்கென்று தெரியாத ஒரு நாடு ஒன்று உண்டு. அந்த கடந்த வாரத்தில் ஆவியானவர் பேசினாரே, அக்கறையான நம்முடைய ஒரு நாடு, அக்கறை ஒரு தேசம் உண்டு. இக்கரையில் இருக்கிற உன்னை அக்கறைப்படுத்துகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் உன்னை கைவிடுவதில் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே. இன்றைக்கு சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ பிள்ளையே, இக்கரையில் நிற்கிற உன்னை அக்கறைப்படுத்துகிற தேவன் உண்டு. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். இக்கரையில் நிற்கிற உன்னை அக்கறைப்படுத்துகிற தேவன் உண்டு. இப்பொழுது இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றால் அந்த இயேசு சொல்லுகிறார், வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று, வாருங்கள் என்று சீஷர்களை படகுகளை அழைத்து சென்றதை போல இந்த சபை என்பது ஒரு படகு. சபைக்குள்ளே இருக்கிற தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் படகிலே, ஆமென், அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அவர் பின்னணையிலே அமர்ந்திருக்கும் வரைக்கும் காற்றிருந்தது. அவர் பின்னணையிலே படுத்திருந்து அவர் ஆமென் தூங்கிக் கொண்டிருந்தார் என்று சொல்லி சீஷர்கள் நினைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உறங்கிக் கொண்டிருக்கிறதை கண்டு ஆமென் இயேசு கிறிஸ்து உறங்குகிறார் என்று நினைத்து, ஐயா ஐயா நாங்கள் மடிந்து போகிறோமே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? ஆமென். நீர் ஆமென் மடிந்து போகிற என்னை ஆமென் எழுப்பி விட மாட்டேன், என்னை காப்பாற்ற மாட்டீரா என்று சீடர்கள் கேட்டபொழுது, ஆமென் உமக்கு கவலை இல்லை என்று கேட்டபொழுது அவர் எழும்பினார், காற்றை அதற்றினார். ஆமென். ஆண்டவரே கடலே இறையாதே என்றார். அவருடைய வார்த்தைக்கு காற்று நின்றது, கடல் இறையாமல் இருந்தது. இப்பொழுது அமைதலாய் போன பொழுது ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். கூட இருந்த சீஷர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள், இயேசு எப்படிப்பட்டவரோ. அவர் பின்னணியில் இருந்தாரு, அதுவரைக்கும் காற்று வந்துச்சு. கடலிலே படகுல இயேசு கிறிஸ்து பின்னணியில படுத்திருந்தார். அப்படிதான் போட்டிருக்கு. ஆமா வேலையா? அவர் பின்னணியில் இருக்க வரை காற்று வந்துச்சு. அவர் பின்னால் இருந்தவர் முன்னாடி வந்துட்டார். சும்மா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த படகுல இயேசு பின்னணியில் இருந்தவர் இப்போ ஆண்டவர் சொல்றாரு முன்னணிக்கு வந்துட்டாரு. ஆமாவா இல்லையா? பின்னாடி நின்ற மோசே கடல் பிரியிற வரைக்கும் பின்னாடி நின்றவர் இப்போ முன்னாடி போக ஆண்டவர் சொன்னாரு. முன்னாடி இருக்கிற தூதர்கள் பின்னாடி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு சொல்லட்டுமா, கடல் பிரியும் வரைக்கும் தூதன் முன்னாடி இருந்தான். கடல் சேரும் போது ஆமென் பார்வோனை அழிக்கும் போது தூதர்கள் அத்தனை பேரும் பின்னாடி வந்துட்டாங்க. ஆமென். மகிமை பின்னாடி வந்தது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆமென் அழிக்க வந்தவனுக்கு நடுவே ஒரு மதிலாய் கர்த்தர் இருந்தாராம். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னை நடத்துகிறவர் அவரே, உன்னை பாதுகாக்கிற பின்பாக வந்து ஹல்லேலூயா உன்னை துரத்துகிற ஆமென் யோனாய், உன்னை துரத்துகிற சென்னா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா அசுத்த ஆவிகளை அவன் எவ்வளவாய் உன்னை அழிக்க வேண்டும் என்று துரத்துகிறானோ என் கர்த்தர் உன்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீ அழிந்து போய் விடக்கூடாது. பிசாசு பாருங்க ஆரம்பிச்சது எகிப்து தேசத்திலிருந்து, எகிப்து நாட்டில் இருக்கிற வரைக்கும் அவங்க யாரையும் தொந்தரவு பண்ணல. எப்போ எகிப்தை விட்டார்களோ அப்பதான் அவங்களுக்கு பின்னாடி தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சான். எகிப்தை விட்ட பிறகுதான் ரதம் வந்துச்சு. எகிப்தை விட்ட பிறகுதான் பார்வோன் வந்தான். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க சத்தியத்துக்காக வாழும்போது தான் பின்னாடி உன்னை துரத்துவான். அவன் பின்னாடி துரத்துவான். எகிப்தில் இருக்கிற வரைக்கும் ஒருத்தனுக்கு கெடுதல் பண்ணல. ஹலோ ஹலோ ஹலோ. இன்னைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, கர்த்தருடைய வழியில் நடக்கும் பொழுது, அப்படி சித்தத்தை கேட்கும் பொழுது, நீ மேகஸ்தம்பத்தின் வழியா நீ போகும் பொழுது, அக்னி ஸ்தம்ப வழியா போகும்போது ஆமென் சோத்ரா அப்படியே உட்காரக்கூடாது. ஆமென். வாயை திறந்து சொல்லிட்டு அப்படியே வாங்கிக்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் போது, ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அப்பதான் போராட்டங்கள். அவன் வேகமாய் நடந்து போகிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபாலோ பண்ற ரதத்தில் வருகிற பார்வோனை கர்த்தர் கடலின் ஆழத்தில் ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும், ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசு என்ற நாம. கைகளை தட்டி இயேசு என்ற இவ்வளவுதான் சத்தமா நல்ல ஆவியில் இருந்து ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் நல்ல வாய்களை தட்டு. ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசு என்ற நாமத்திற்கு. ஜீசஸ் ஜீசஸ் நல்ல அந்நிய பாஷையிலே விக்கல பௌடக நாடக நாடக தீபல பௌட. ஜெயம் 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 எப்போதும், ஜெயம் ஜெயம் ஹல்லேலூயா, ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசு என்ற நாமத்திற்கு. ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசு என்ற நாமத்திற்கு. ஜெயம் ஜெயம் எப்போதும் இயேசு என்ற திபனமா சபரமா தவனமா அக்னிய அபிஷேகத்தின் வல்லமாய் ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். பெற்றுக்கொள். கைகளை தட்ட ஆராதிக்கும் பொழுது ஹலோ 6 லட்சம் புருஷர்கள் இந்த வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க. ஓ ஜெயம் 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 சொல்ல அவன் நினைச்சான் சாத்தான் பின்னாடி துரத்தும் போது இவனை அழிச்சிடலாம்னு. அழிக்க முடியல.
என் கையில் இருக்கிற நகை அவங்ககிட்ட தானே இருக்கு. என் சொத்து எல்லாம் அவன் தானே வாங்கிட்டு போயிருக்கான். நைட்டோட நைட்டாக வாங்கினான். நான் திருப்பி நாளைக்கு காலையில் கொடுப்பான்னு நினச்சேன். ஒருவேளை புள்ள கல்யாணத்துக்கு இது நகை கேட்டான், நான் கொடுத்துட்டேன். எப்படி? ஆமாம், ஏதோ நகையாக கேட்டானே, கேட்டவங்ககிட்ட எல்லாம் கிடச்சிச்சு பாருங்களேன். எல்லாம் கழுத்தில் மூக்கில் வாயில் எல்லாம் போட்டுவிட்டு எல்லாம் ஜம்முன்னு புறப்பட்டுருச்சுங்க. இது நைட்டோட நைட்டாக போகணும். யாரு கண்டா பார்த்தான், அடா பாவிகளா, எல்லாம் அட்டையை போட்டு ஒரே நாள் எஸ்கேப் ஆயிட்டீங்களாடா அப்படின்னு பின்னாடி ஃபாலோ பண்ணுறான். பார்த்தான், கடல்லையும் மூழ்கி அடிச்சாச்சு. ஹலோ, ஆண்ட சொன்ன நீ சும்மா எடு, அதுதான் முடியல. சும்மா இருன்னா ஏதாவது நோண்டிகிட்டே இருப்போம். அவன் அப்படி அவையா எப்போ சர்ச்சுக்கு வரைக்கும் கொஸ்டின் வரமாது. சர்ச்சுக்கு வந்துட்டா தான் அது ஏன் ஆண்டவர் அப்படி செஞ்சார், ஏன் அப்படி பண்ண வேண்டியதானே? பேசாமல் நீ பேசாமல் ஆண்டவருடைய இடத்துல உட்காந்து நீ கீழே இறங்கிரு ஆண்டவர்னு சொல்ல வேண்டியதானே? நிஜமாக சொல்கிறேன், உன் இடத்துல ஆண்டவர் பார்த்தாருன்னா ரொம்ப கவலைப்படுவார். ஹலோ, அவளை அப்படி தொட வேண்டியதானே? ஆண்டவர் ஏன் அப்படி விட்டீங்க நீங்க? நான் கேட்கறேன்ல. அன்னைக்கு உட்காந்தியே சேற்றிலிருந்து தூக்கினா கண்மலை மேல் நிறுத்தினா. சொல்லுமா, சேற்றிலிருந்து தூக்கினா கண்மலை மேல் நிறுத்தினா, பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. சொல்லுங்க, துன்பமான வாழ்க்கையில் ஒரு இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வாழ்க்கையில் ஒரு இன்பம் தந்தாரே. அவர் என் கண்மலை, அவர் என் கண்மலை. சொல்லுவோமா, உங்க வாய்களை திறந்து ஹல்லேலூயா. அவர் என்னை தூக்கி எடுத்தாரு, என்னை தூக்கி எடுத்தாரு. கீழே இறங்கி என்னை வந்து அப்படி தூக்கிச்சு. உனக்கு நகை வாங்கி கொடுத்தது எதுக்கு தெரியுமா? நீ இதெல்லாம் கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்கு தான் நான் வாங்கினேன். நான் உனக்கு நகை எதுக்கு கொடுத்த வாங்கினேன் தெரியுமா? எது திருட்டெல்லாம் புடுங்குடாண்ணா. ஏன் அங்கே இருக்கிற தெய்வங்களை கொண்டு வர வேண்டியதானே? தெய்வங்களை யாரையும் கொண்டு வர சொல்ல ஆண்டவர். அங்கே இருக்கிற நிறைய தெய்வங்கள் இருந்து அதையே பிடுங்க சொல்ல யாருக்கு கேட்க? அவன் என்னெல்லாம் வச்சிருக்கிறானோ, அவன் பொண்ணு ஆபரணங்களை வெள்ளி எது இருந்தாலும் வாங்கிக்கேன்னா கேட்டு அவர் எகிப்தின் வர்த்தக லாபம் இன்கம் வரணும்னா, ஹலோ, நானும் முக்குன்னு வேலை செய்கிறேன், 300 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு மேலே ஏறாது. அவர் சொல்லி நீ வேலை செஞ்சீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கிராஸ் பண்ணி வந்துட்டே இருக்கும். அப்பா விட்டேன், அம்மா விட்டேன், பஞ்சாதியை விட்டேன், பிள்ளையை விட்டேன், ஆனால் அதையே வந்திருக்கேன், மூட்டை சுமக்கிறேன், சம்பளம் எவ்வளோ கிடைக்க தெரியாது. நீ அவரை சுமந்து வந்திருக்கீல்ல, அவர் பார்த்துக்குவார். சும்மா நீ கால்குலேட் பண்ணுறது, இந்த முதலாளி நல்லா தருவானா, அந்த கம்பெனி நல்லா, இதெல்லாம் விட்டுரு. உன் வேலை நடங்கிறேன், சொல்ல நட, அவர் பார்த்துக்குவாரு. என்னை தூக்குறவர் அவர் தானே, என்னை நடத்துகிறவர் அவர் தானே. அவருக்கு ஏன் நீ கண்ணுக்குட்டியை போட்டு அவரை போட்டு சல்லியா தொல்லை பண்ணுறப்பா? உன் கையில் இருக்கிற கண்ணுக்குட்டி ஆண்டருக்கு வேண்டாம். விளங்கலையோ? உன் கையில் கண்ணுக்குட்டி வச்சிருக்கிய பற்றியா? துட்டு அவருக்கு வேணுமா? அது கண்ணுக்குட்டியாக மாறிச்சுன்னா அதுக்கு தான் வர்ஷிப்பு. இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலையா? சர்வங்க தக்கன்ன பள்ளி சம்பளம் நல்லா கூட்டி கொடுப்பான்னு போயிருப்பான். சர்வமும் அங்கே தான். ஆனால் அவருக்காக வந்துட்டே இல்லை, அவர் தான் கண்மலைன்னு வந்துட்டே இல்லை. உன்னை மாற்றுவார். பின்னாடி அவர் இருந்தாரு, எப்படி பின்னாடி அவர் படுத்திருக்கிறார் அப்படின்னு அவர் தூங்குறதுக்கு இல்லை, நீ அவரை யூஸ் பண்ணுவியான்னு கேட்கிறார். சொல்ல ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? பின்னாடி அவர் ரெஸ்ட்ல இருக்க நினைக்கிறியா? நீங்க நிறைய பேர் 6 நாள் அவர் வேலை செஞ்சார், 7 நாள் ஓய்ந்திருந்தாரு, தூங்கிட்டே இருந்தார் தேவனு. அப்படி இல்லை, 6 நாள் செஞ்சவருக்கு ரெஸ்ட் தேவையில்லை. அவர் 7ஆம் நாள் எதுக்கு இருந்தார்னா, அவர் இந்த 6வது நாள் செஞ்ச அந்த மனுஷன் அவன் அவன் செய்யட்டும், நான் அவனை பிளஸ் பண்ண போறேன்.
அதைத்தான் சொன்னாரு. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான்னா, ஜீசஸ்க்கு ரெஸ்ட். இவன் இப்போ நைட் ஃபுல்லா என்ன பண்றான், படகை ஓட்டிட்டு இருக்கிறான். ஓட்டாதேங்கிறேன், டடி நீங்க பின்னாடி இல்லைங்க, டடி முன்னாடி வந்து உட்காருங்களேன் சொல்ல. டடி நீங்க பின்னாடி இல்ல, டடி நீங்க முன். அவருக்கு தலகாணி போகணுமா, அட சொல்ல. ரிசீவ் பண்ணிக்கப்பா, ரிசீவ் பண்ணிக்க. கப்பலுடைய அந்த படகுனுடைய பின்னணியத்தில் படுத்திருந்த இயேசுவை சொல்லுங்கப்பா சொல்ல முன்னாடி கூட்டிட்டு வந்து நிக்க வச்சார். இப்ப நீ பின்னால இருக்கிற இயேசுவை நீ முன்னாடி கொண்டு வந்துட்டீன்னா அவர் ப்ளே பண்ணுவார், அவர் டிரைவ் பண்ணுவார், அவர் லீட் பண்ணுவார். அப்படியே கைகளை தட்டி ஓ அவர் லீட் பண்ணட்டும், அவர் லீட் பண்ணட்டும். என்னமோ செய்ய போறாரு, நல்ல கையை தட்டி சொல்லுங்களேன், அவர் லீட் பண்ணட்டுமே. ஓ என் ஃபேமிலி அவர் கைட் பண்ணட்டுங்கிறேன், அவர் கைட் பண்ணட்டுங்கிறேன். தம்பி சொல்லு தம்பி, இயேசுவே ஓ ரபலியன் கனரபரம சம்தனா. ஹலோ ஹலோ ஹலோ, என் ஆவியானவர் ஏதோ உங்ககிட்ட பேச சொல்றாரு, சபைக்கு சொல்றாரு. கவனிங்களப்பா ராஜா, உன் பிள்ளைய ஓடி முன்னாடி வரும்போது அந்த பிள்ளைய ஏசப்பட்ட வர விடாம அப்படி தூக்கிட்டு எடுத்தான். ஏசு பார்த்தாரு, பிள்ளை எங்கிட்ட வரட்டும். சும்மா சொல்லுங்களேன், பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கிறார். நீ குழந்தை எங்கிட்ட வர்றதுக்கு இடம் கொடு. இவர்களுக்கு போல இவர்களுக்காகவே சொல்லுங்களேன். என் பிள்ளை, என் மனைவி, இதெல்லாம் விட்டுட்டு இடம் கொடுப்பேன் ஆண்டவரே, இடம் உமக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருங்க. உலகத்தங்கிட்ட அவன் கையில் இருக்கிற கண்ணுக்குட்டி, அவங்ககிட்ட இருக்கிற வருமானம் அவங்களோட வரணும்னா அது கன்றுக்குட்டியா மாறிடக்கூடாதுப்பா. இன்னைக்கு சொல்லுவியா, ஆண்டவர் எகிப்தினுடைய வர்த்தக லாபம் என்ன கிராஸ் பண்ணணும்னா அவன் என்ன கிராஸ் பண்ணக்கூடாது, நான் உங்களை ஃபாலோ பண்ண அத்தனை. சொல்லுங்களேன். ஹலோ, எனக்கு இப்போ பொதுவாகவே ஒரு பொருள் வாங்க போனோம்னா அந்த சாப்பிட போனாவே அந்த சாப்பிட்ற பொருளை காட்டிலும் வாங்குற பொருளை காட்டிலும் என்னதான் அதிகம்? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருள் ஒரு நல்ல ஒரு கம்பெனி பொருள் வாங்கினோம்னா அவன் கூடவே இன்னொன்று சேர்த்து கொடுக்குறான் பாருங்களேன். கூட்ஸ் டாக்ஸ், கூட்ஸ் சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? கூட்ஸ் சர்வீஸ் டாக்ஸ். இவன் ட்ரெயினில் கொண்டு வந்ததுக்கு, இவன் ஃப்ளைட்டில் கொண்டு வந்ததுக்கு, இவன் லாரியில் கொண்டு வந்ததுக்கு நம்ம டாக்ஸ் கட்டி ஒரு பொருள் வாங்குகிறோம். நான் உண்மையாக சொல்லுவேன், ஒரு பொருளை வாங்கினாவே எதுக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னு. ஜிஎஸ்டி, கூட்ஸ் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ். இவன் சர்வீஸ்க்கு நான் எதுக்கு டாக்ஸ் கொடுக்கணும்? ஆனால் கொடுத்து தான் ஆகணும். அது சைடில் வந்துச்சுன்னா அது பிளாக். அல்லேலூயா. அந்த குட் சர்வீஸினுடைய டாக்ஸ் கட்டாமல் நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா அது பிளாக் மார்க்கெட்டில் வாங்குறது தான் முடியும். நிறைய பேர் சொல்லுவோம், எங்க பில் இல்லாமல் கொடுங்களேன். பில் இருந்து அரசாங்கத்துக்கு தெரியும். சொல்லுங்களேன், பில் இருந்து அரசாங்கத்துக்கு தெரியும். பில்லு வேண்டாமனா நமக்கு தான் அத்தனை லாபம். நான் ஒன்று சொல்லட்டுமா, ஜிஎஸ்டியே போட்டாலும் சரி என்னை ப்ளஸ் பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா, கூட்ஸ் சர்வீஸ் டாக்ஸை கொடுத்து தான் வாங்கணும்னா, அவனை கிராஸ் பண்ணி வந்துட்டுக்குன்னா, எனக்கு ஸ்மார்ட் இடத்துலேருந்து வருதுன்னா, நான் லாபமானதை தேடலை, லாபமானவர் எனக்குள்ள இருக்கிறாரு, கிருபை உள்ளவர் என் கூட இருக்கிறாரு. Blessed people, நான் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியில் இருக்கும் பொழுது, ஓ ஜீசஸ், இவ்வளவுதான் சத்தமா, ஜீசஸ்னாவே சத்தமா சொல்லுமே. ஓ லோர்ட் லோர்ட் லோர்ட். பிள்ளைகளை வாயை திறந்து ஓ. ரொம்ப கவலைப்படுறீங்களா? வருஷம் முடிய போகுது, ஃபீஸ் கட்ட முடியல,
வாடகை கட்ட முடியல, டீவு கட்ட முடியல. சரி, எதுவுமே முடியல, உண்மைதான். ஹலோ, பின்னாடி படுத்திருக்கிற இயேசுவே, நான் மடிந்து போறேன்னு சொல்லாத, நான் ஒடிந்து போறேன்னு சொல்றேன் சொல்லாத, நான் காலி ஆயிட்டேன்னு சொல்லாத. ஜீசஸ் வாங்க, கைட் பண்ணுங்க சொல்ல. கடல் காற்று அப்படியே அப்படியே சும்மா அப்படியே கையை நீட்டிடு, ஏய் இறையாதே, சத்தம் போடக்கூடாது, சைலண்ட். நீ புருஷன் வாயெல்லாம் அடைக்க முடியாது. நீ இந்த பக்கு பக்குன்னு பேசுற பெண் வாய முடியவே முடியாது. நான் நேத்து தான் யோசிச்சேன், உலகத்தான் சொல்றான் பெண் புத்தி அப்படின்னு யார் சொன்னா? எந்த பைபிளில் போட்டிருக்குது? ஏப்பா அவன் பைபிள் அப்படி போட்டிருக்குதா? பெண் புத்தி சொல்லு, பெண் புத்தி உலகத்தான். என் பைபிள் அப்படி சொல்ல, புத்தியுள்ளவள் வீட்டை கட்டுவாள். ஆண்டவர் பெண்ணை குறைக்கல, ஆணை ஏத்துல. ஆணை குறைச்சு ஆண்டவர் பெண்களை தூக்கல. 2 பேரும் சொன்னாரு. ஆதாம பார்த்து சொன்னாரு, நீ பழுகுவே, நீ பெருகுவே சொல்ல. ஆமே, நீ ஆமே பழுகுவே பெருகுவே, பூமியை நிரப்பி ஆண்டு கொள்வா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. மனைவியை பார்த்து சொன்னாரு, நீ அசைந்து போகாதே, உன் கணவனோடு இசைந்து போ. அதுதான் முடியலையே, கிருபை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க பிளான் பண்ணிக்கங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொன்னது ஒண்ணு, இவங்க செய்யறது ஒண்ணு. வாங்குன்னு சொன்னாரு, இவன் என்ன பண்ணிட்டான்? எனக்கு தெய்வம் வேணும். அட பாவி, கடலிருந்து காப்பாத்தினவர் மலைக்கு கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாரு, என்ன ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்குத்தான் இது எகிப்திலிருந்து வாங்கிக்கேன்னாரு. இவன் இந்த ஆசரிப்பு கூடாரம்னு தெரியாது பாருங்களேன். ஆசாரியனை ஆரோனை பார்த்தாரு. ஆரோனே, ஆரோனே, நாங்கள் எல்லாம் மடிந்து போகிறோம். 1 நாளாகிட்டு 2 நாளாகிவிட்டது, மன்னா கிடைத்து விட்டது, ஆனால் சென்ற மோசேவை காணவில்லை. இந்த 40 நாள் பிறகு நான் எப்படி நடந்து போவேன் என்று தெரியவில்லை. ஏனென்றால் மன்னா வருமோ விழுமோ, அவன் ஏதோ செத்து போய் விட்டால் மன்னா கிடைக்காது என்று அங்கலாய்ப்போடு காத்திருக்கிறார்கள். இந்த 6 லட்சம் புருஷர்கள் மண்டையில் எரியவே இல்லை லைட்டு. ஹலோ, 40 நாள் ஆனாலும் அழைச்சவர் நாள் கடந்து போகலாம். அவர் சொன்னதை செய்யும் அளவுக்கும், சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே சேர்ந்தே, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே எல்லாரும் சேர்ந்து, எல்லாரும் அம்மே நல்ல கைகளை தட்டி, இது வானத்தின் வாசல் ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல் ரபபபபா. அபிஷேகத்தை வாங்கி, அபிஷேகத்தை வாங்கி, வல்லமை வல்லமை வல்லமை. ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஒரு ஆள் தான் சந்தோஷமா? கையை தூக்கி தான் காட்டுங்க. மோசே வரக்கு லேட் ஆகணும். மோசே அழைச்ச தேவன் என்ன அழைச்சார்? எனக்காக தான் மோசே வச்சிருக்காரு. கரெக்டா? ஹலோ, இயேசு எனக்காக தான் வரப்போறாரு. என் வீட்டை கூட்டிட்டு போறதுக்கு கொண்டு போறதுக்கு வரப்போல, என் வச்சிருக்கிற வஸ்துவை கொண்டு போக வரல. அசையும் சொத்து, அசையா சொத்து, அசட்ட பார்க்க வரல. அசையாத இயேசு, நிலையான நகரம் நமக்கொன்று உண்டு. அசைகிற உலகம் அல்ல, அசையாத அசைவில்லாத ஒரு ராஜ்யம் ஒன்று உண்டு. ஓ ஜீசஸ், அந்த ராஜ்யத்திற்காக நான் போய் கொண்டிருக்கிறேன். இப்ப நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு. ரெடி? நான் வந்தது ஜெயிக்க பிறந்தவன், கர்த்தருக்குள்ள வாழ பிறந்தவன், கர்த்தருக்கா ஓடுவேன். சும்மா சொல்லிட்டு ஓடுங்களேன். உன்னால முடிஞ்ச அளவுக்கு குழந்தையை தூக்கிட்டு ஓடு. அவன் பிள்ளை விட்டுறாத, உன் பிள்ளை தேவனை விட்டு விட்டுறாத. அவன் உலகத்தை காட்டு ஆசைப்பட்டு ஓடுவான்.
விட்டுறாத, வாடா போயிடலாம், வாடா போயிடலாம், அப்பா வீட்டுக்கு போயிடலாமா? ஒரு தாய் வீட்டுக்கு பிள்ளை கூட்டிட்டு போகும்போது எவ்வளவு சந்தோஷப்படுமோ, அதை காட்டிலும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு உன் குழந்தை மேல ஒரு சந்தோஷம். அவனை ஜெபிக்கவை, வேதம் வாசிக்கவை, ஆராதிக்கவை. கன்றுக்குட்டி மேல அவனுக்கு ஆசை வந்துடக்கூடாது, கன்றுக்குட்டி மேல ஆசை வந்துடக்கூடாது. உன் ஆண்டவர் நம்ம நேசிக்கிறாரியா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? பிரதர், நீங்க ஆண்டவர் நீங்க நேசிக்கிறீங்களா? மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்க. உங்கள் பாரம்பரியத்தினாலே அவமாக்குகிறீர்கள். சார், தேவனுடைய கற்பனையை ஹலோ பிரதர், தங்கச்சி, உன் கையில் வச்சிருக்க பைபிள் கர்த்தர் கொடுத்த கட்டளை. ஐயா, அதை அவமாக்கிறாத. அவமாக்குறதுன்னு அவமானப்படுத்திடாத. மனுஷனுடைய வார்த்தைக்காக இந்த பைபிளை நீ வித்துறாத. இன்னைக்கு பைபிள் ஃப்ரீயா இல்லை, 250 ரூபா கொடுத்தா தான் ஒரு பைபிள் வாங்க முடியும். நல்ல பைபிள் வாங்கணும், ஸ்டாண்டர்ட் பைபிள் 450 ரூபா. காசு கொடுத்து பைபிள் வாங்கிடலாம், ஆனால் வார்த்தையை காசில் வாங்க முடியாது. அது ரேமா டூனாமிஸ். ரேமா என்ற கருத்துடைய வார்த்தை. நீங்க சொல்லட்டுமா? டெய்லி ரேமாவை கேட்காம வேலைக்கு போகாத. ஹலோ, வேலைக்கு போகும்போது வீட்டு சாவி மறந்தியோ இல்லையோ, வண்டி சாவி எடுத்தியோ இல்லையோ, இந்த வார்த்தையை நீ வச்சுக்க. மனுஷனுக்காக ஆண்டவர் நான் வித்தர மாட்டேன். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே பொய்யான ஆராதனை வேண்டாம். ஆண்டவரே, பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? சொல்லுங்களேன். பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? சொல்லுங்க. பாவியின் மீது என் இந்த அன்பு ஒன்று. என்னோட சேர்ந்து சொல்லுங்களேன். சித்தமின் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே, நாம் வாழ தெரியலை. ஓ தேவனே, ஜீவனே, தேவனே, என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே, என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. அவருடைய பிரசன்ன மேல நிரப்பிட்டு இருக்கு. அடுத்த வார்த்தை போக முடியல. ஒருவேளை நீ கர்த்தருடைய வார்த்தையை அவமாக்குறேன்னா புது வருஷத்துக்கு போற. ப்ளீஸ் மனம் திரும்புங்க பிரதர். ஆண்டவர் கொடுத்த வஸ்திரம் பழசாகல, உன் காலு வீங்கல. நீ நடக்க நடக்க அந்த கால்களை தேவன் உறுதிப்படுத்திட்டு இருக்கிறாரு. அந்த கால்களை மலைக்கு மேல உறுதிப்படுத்திட்டு இருக்கிறாரு. உன்னை ஸ்திரப்படுத்திட்டு இருக்கிறாரு. சத்ருன் காலுக்கு சிக்க வைக்கிறதுக்கு வளைய போடுறான். தம்பி, எங்கேயோ கந்திருக்கியடா. சத்ருனுக்கு வலை போடுறான்டா தம்பி. அது ஒருவேளை பெண்ணா வரலாம், ஒருவேளை பொண்ணா வரலாம், ஒருவேளை மண்ணா வரலாம். அவன் விரிக்கிற விளையில வளையில சிக்கிறாதம்மா. இத்தனை பேர் ஆயத்தமா இருக்கு. நான் சபையை கூட்ட வரல, என் ஆண்டவர் சபையை சேர்க்க வர. வியாதியா இருக்கட்டும்ங்கிற, தலைவலியா வரட்டுங்கிற, வயிற்று வலியா வரட்டுங்கிற, இடுப்பு வலியா வரட்டுங்கிற, நெஞ்சு வலியா வரட்டுங்கிற, என் ஜீவன் ஆண்டோடைய கரத்தில். ஜீவன் தந்தீரே, உம்மை ஆராதிப்பே. வாழ வைத்தீர், உம்மை ஆராதிக்க தெரிந்து கொண்டீர். உம்மை சொல்லுங்களேன். ஆராதிக்க அப்படியே உட்கார்ந்திருக்கீங்க. உம்மை என்னாலும் ஆராதிப்பே. உம்மை என்னாலும் ஆராதிப்பே. ஹல்லேலூயா.
ஆவியானுடைய ஃப்ளோ நான் உணர்றேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அருமையான தெய்வப்பிள்ளை, ஆராதனை எப்படி இருந்தது யாராவது கேட்டா நல்லா ஜாலியாக இருந்ததுன்னு சொல்ல கேட்கக்கூடாது. ஆராதனை எப்படி இருந்து கேட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நேரம் போகிறதே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆராதனை எப்படி இருந்து கேட்டா நல்லா ஜோக்காக இருந்ததுன்னு சொல்லக்கூடாது. ஆராதனை எப்படி இருந்து கேட்டா நல்ல ட்ரெஸ்ஸிங், நல்ல காஸ்டியூம் நல்லா இருக்கு அப்படி சொல்லக்கூடாது. ஆராதனை எப்படி இருந்ததுன்னா எனக்குள்ள அவர் வந்ததை நான் உணர முடிஞ்சது. அவர் மேலே மேலே ஆசைப்பாடுது உணர முடிஞ்சது. நான் ரொம்ப நொந்து 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 போயிருந்தேன், அவரோட பிரசன்னத்தை உணர முடிஞ்சது. ஒருவேளை நீங்கள் அந்த பிரசன்னத்தை உணரலைன்னா தெய்வ வார்த்தையை நீங்கள் அவமாக்குறீங்கன்னு அர்த்தம். மலையாளத்தில் நோக்கியோட்டா ஆமேன் ஆமேன், வார்த்தையை அவமாக்குறீங்கன்னு அர்த்தம். என்னது? துர்பலமாக்குது. என்ன போட்டிருக்குமா? தெய்வ வசனத்தை துர்பலமாக்கி இருக்கு. மகளே, என் கையில் இருக்குது தெய்வ வசனத்தை துர்பலமாக்கிறாத. மனுஷனை வேண்டி தெய்வத்தை விட்டு களையாத. மோசேக்கு வேண்டி இவர் காத்திருந்ததா? மோசேக்காக தான் காத்திருந்தாங்க. ஏன்னா அடுத்த வேளை நம்ம எப்படி கிராஸ் பண்ணுவோம் தெரியலன்னு. நான் ஒன்று சொல்லட்டுமா? முந்தின மோசேக்காக அவர்கள் தாமதித்ததுனால அவங்களுக்கு தெரிந்த ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சிட்டாங்க. பேசாத கண்ணுக்குட்டி, பார்க்காத கண்ணுக்குட்டி, மனுஷன் மிருகமாயிட்டான். பைபிள் சொல்லுகிறது. கீழே வாசிங்களா, அவன் என்ன செய்யறாங்களா? வாசிங்கப்பா, 9ஆம் வசனத்தை வாசிங்க. இருங்க, மத்தேயு 15:7. மாயக்காரரை உங்களை குறித்து இந்த ஜனங்கள் எங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றான். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து செய்யக்கூடிய வீணான ஆராதனையை தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்க சொல்லட்டுமா? அவங்க ஆராதனை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுங்க? ப்ளீஸ் வசனத்தில் அவ படிச்சது சொல்லுங்களாமா. வீணான ஆராதனை. இன்னைக்கு எல்லாருடைய இருக்கீங்களா? நான் ஆராதிக்க வந்தேனா வீணான ஆராதனை செய்ய வந்தேனா? நீங்க ஆராதிக்க வந்திருக்கீங்களான்னு கேட்டேன். உங்க வாயை திறந்து சொல்லுங்க. பிரதர், நீங்க ஆராதிக்க வந்தீங்களா? ஆண்டவர்கிட்ட நீங்க ரொம்ப கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் எத்தனையோ பாரப்படுறாரு தெரியுமா? ஆண்டவரையே பரிசோதித்து பார்க்கணும். ஆனா ஒண்ணு சொல்லட்டுமா? இப்ப ஏற்பட்ட ஆண்டவர் ஒருவேளை நீங்க ஆராதிக்கிறீங்கன்னா அவர் உங்களை கைவிடுவார் நினைக்கிறீங்க? ஹலோ, கைவிடவே மாட்டார். எவ்வளவு செஞ்சுமே அவர் இறங்கி வராருன்னா அந்த ஒரு மன்னிப்பு காரணத்தினாலதான். இன்னைக்கு மன்னிக்கிறார், உன் பிள்ளையை மன்னிக்கிறார், உன் குடும்பத்தை மன்னிக்கிறார், வேலையில் உன்னை ஆசீர்வதித்து மன்னிக்கிறார். மன்னித்ததுனால தான் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வசனம் என் வாழ்க்கைக்குரியதுப்பா ப்ளீஸ். நிறைய பேர் நான் வரேன்னு சொன்னவன் எஸ்கேப் ஆயிடுவாங்க. உனக்கு வரேன்னு சொல்லி கொடுத்தவனெல்லாம் வாக்கு கொடுத்தவன் போயிடுவான். வாக்கு கொடுத்தவன் தேவன் மாறாதவன். அவர் எழுந்துட்டார்னா ஹிட் பண்ணிடுவார். சொல்லுங்களேன், அவர் எழுந்துட்டார்னா ஃபிட் பண்ணிடுவார். அவர் எழுந்துட்டார்னா என்னை கிராஸ் பண்ணி தான் அவர் ஜெயிப்பார். உண்மையா சொல்றேன், கற்பனை பண்ணி பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பார்வோனுடைய ஒரு சேனையும் கூட எழும்பி, பார்வோன் ஜனங்கள் பார்வோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாளும் கூட அந்த கடல்ல இருந்து மூழ்கினவை எழும்பி வரவே இல்லை. அவன் செத்தான் தான், கடல்ல மூழ்கினவன் செத்தான் தான். ஆனா இவங்களவே பிசாசு என்ன செஞ்சிட்டான்? மிஸ்யூஸ் பண்ணிட்டான். உங்களுக்கு எதாவது புரியுதா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்ரு எங்க இருக்கிறானா ரட்சிக்கப்படுற வரைக்கும் பின்னாடி துரத்துவான். ரட்சிக்கப்பட்டவனு பின்னாடி துரத்துவான். நீ ஞானஸ்நானம் பெற்றோன்னா உள்ள இருந்தே சத்ருவா எழும்புவான். விலங்குதா விலங்கலையா? விலங்கலையோ
செங்கடல் எதை காண்பிக்கிறது? ஞான ஸ்நானத்துக்கு அடையாளமாய் பழைய ஏற்பாட்டு காலத்தில். புதிய ஏற்பாட்டில் ஞான ஸ்நானம் ஆண்டவர் என்ன செஞ்சார்? மூழ்கி ஞான ஸ்நானம். கடலில் நம்ம மூழ்கி கிராஸ் பண்ணுற மாதிரி அவர்கள் கிராஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் பார்வன் துரத்திட்டே வந்தான். எப்போ ஆண்டவருடைய ஞான ஸ்நானம் எடுத்து அவன் கரையேறினானோ இப்போ உடனே ஆண்டவர் மகிமையை காண்பிச்சிட்டாரு. பேரிச்ச மரங்களால் அங்கே மாறாவினுடைய கசப்பு நீரை மாற்றி மதுரமாக்குறாரு. அப்படியே பிளஸ்ஸிங்கே ஆரம்பிச்சிட்டாரு. அற்புதம் ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு. ஆமாம், பேரிச்ச மரங்களும் நீரூற்றும் அந்த இடத்துல பாருங்க. அப்படியே இவங்களுக்கு நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை தான் கொடுக்குறாரு. மிரியம் தம்புர் எடுத்து ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டா. கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாருன்னு பார்வன் டச் பண்ண முடியல. ஆனா பிசாசு பார்த்தா, ஓ இவங்க என்ன விட்டுட்டு நீங்க எங்க போயிட்டாங்க. பார்வோனை அனுப்புன போதும் கூட இவன் சோர்ந்து போகல, அக்கறைப்பட்டுட்டான். நல்லா கவனிங்க. இப்ப இவன் சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? மோசையை கர்த்தர் கண்மலைக்கு மேல சீனாய்க்கு கூப்பிட்டுருக்காரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? இருக்கீங்களா? கர்த்தரை உயர்த்துங்க, ஒரு அலையில சொல்லுங்களேன். எங்கேயோ எகிப்தில் இந்த பாரம்பரியம் சபைக்குள்ள வந்துருச்சு. இப்போ செங்கடலை கடந்ததுக்கு அப்புறம் சபை தானே, ஆமா தானே, இஸ்ரவேல் சபை தானே. இப்ப கண்ணுக்குட்டி எங்க இருந்தது சொல்லுங்க? எங்க இருந்தது சார்? கண்ணுக்குட்டி எங்கிருந்து வந்தது? இந்த கண்ணுக்குட்டி எங்கிருந்து அடையாளத்தை கொண்டு வந்தாங்க? அட பேசுங்களேன். எந்த பசுமாட்டை பார்த்தானோ இப்ப எங்க கொண்டு வந்துட்டான்? ஆட்டம். எல்லாம் ஆட்டம் எங்கிருந்து வருது? இப்போ அங்க ஆடுனவன் இப்ப இயேசுங்கிற பேர்ல ஆடுறான். டிஃபரண்ட் வேற எதுவுமே இல்லை. அங்க கர்ச்சீஃபை தலைக்கு மேல கட்டி வச்சிருந்தான். விசில் அடிச்சவன் அங்க அடிச்சான், இப்ப இங்க உள்ள வந்துட்டான். பிரதர் புரியுதா? அங்கேயும் குடிச்சான், இப்ப இங்கேயும் வந்து குடிக்கிறான். என கர்த்தர் மன்னிப்பாருன்னு அங்கேயும் என்ன பண்ணிட்டான்? ட்ரெஸ்ஸ அப்படித்தான் நடந்தான். இப்ப உள்ளேயும் வந்துட்டு எல்லாம் அப்படி ஆயிட்டான். விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் உடம்பையா பாக்குறாரு, உள்ளத்தை பாக்குறாருல. இப்படித்தான் சொல்லி உட்கார்ந்துருக்கீங்க. கர்த்தர் இறங்கி வர போறாரு. கர்த்தர் இறங்கி வர போறாரு. ஆமா, விளையாட எந்திரிக்கும் போது அந்த கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி ஆட எந்திரிக்கும் போது அவரால் பொறுத்திருக்க முடியல. டபக் டபக் டபக்குன்னு அவர் எலும்பை இறங்கி வர மோசையை துரத்துறாரு. எப்படி துரத்துறாரு? நெகேமியா ஆமீன் ஆமீன் 9ஆம் அதிகாரத்தில் ஆமீன் 23ஆம் வசனத்தில் என்ன பார்த்தோங்க? நட்சத்திரத்தை போல பெருக பண்ணி சுதந்திரத்துக் கொள்ளும்படி நீ அவர்களுக்கு பிதாக்களுக்கு சொன்ன தேசத்தில் அவர்களை அழைத்து வந்தி. ஆண்டவராக அழைச்சு வந்தாரு சார். அழைக்கப்பட்டது கர்த்தரால. ஆனா இப்ப என்ன நடந்துருச்சுங்க? ஆமா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஆளலோய் அந்த தேசத்தை சுதந்திரமாக்குறதுக்கு பதிலா இப்ப என்ன பண்ணிட்டாங்க? ஆமீன், அவங்க உலகத்தில் இருக்கிற அத்தனையும் ஆமீன் கட்டுகளை அங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க. எங்க? சபைக்குள்ள. மோசேயை கர்த்தர் சொன்னாரு, நான் அழிக்க போறேன்னு. நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஜனங்களை நானே அழிச்சிடுறேங்கிறாரு. ஆனா மோசே என்ன செய்யறாரு? ஆண்டவரே இவங்களை நான் உன்னை பெருஜாதி ஆக்குவேன். வேண்டாம் ஆண்டவரே, இவளை மன்னிச்சிருங்க, இல்லைன்னு என் பேரை கறிக்கு போடுங்கன்னு சொன்னோன்னே ஆண்டவர் சில ஜனங்களை மன்னிக்கிறாரு. மன்னிச்சதுக்கு அப்புறம் அதில் யாரெல்லாம் கண்ணுக்குட்டியை போட்டு ஆடுனாங்களோ அவங்கள பிரித்து அந்த கண்ணுக்குட்டியை உடைச்சி பொடியாக்கி தண்ணியை அவனுக்கு குடிக்க கொடுத்து கர்த்தரின் பட்சத்தில் வாடா இங்கே அப்படின்னாரு. ஒரு பிரிவை கர்த்தர் காண்பித்தார். சபைக்குள்ள இப்படி தான் பிரித்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களை பிரித்தெடுத்த சபை, நீங்கள் தான் பிரித்தெடுக்கப்பட்ட சபை, நீங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை, நீங்கள் தான் அழைக்கப்பட்ட சபை. இன்னைக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஐயா அந்த சபையில் இப்படி இருக்காங்க, அந்த சபையில் நிறையா கிறிஸ்மஸ் வந்துருச்சு, நிறைய டான்ஸ் எல்லாம் இருக்குது. ஐயா அந்த கிறிஸ்மஸ் வந்துருச்சுங்கய்யா, அந்த சபையில் நிறைய நாடகமெல்லாம் இருக்குதுங்க ஐயா. ஐயா அந்த கிறிஸ்மஸ் வந்துருச்சுங்கய்யா, அங்கே நிறைய குடிலெல்லாம் வச்சிருக்கிறாங்க, மாட்டுக்கொட்டாயெல்லாம் சர்ச்சுக்குள்ளே இருக்குது. ஏன் கிறிஸ்மஸ் வந்துருச்சு, அங்கெல்லாம் மரத்தை கட்டி லைட் எல்லாம் அலங்காரம் பண்ணி லைட் அழகா செட் பண்ணியிருக்கிறாங்க. ஹலோ, தேவ சபை கண்ணுக்குட்டி உள்ள கொண்டு வரக்கூடாது. ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா?
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கீங்க. இன்னைக்கு உங்களுடைய ஆவி ஆத்ம சரித்தை கர்த்தரை ஒப்பு கொடுங்க. நம்ம இன்னைக்கு நாளே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதின்படி அல்லாமல் ஒருவேளை உலக பிரகாரமாக நடந்துட்டு இருப்பீங்கன்னா இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க. பைபிள் சொல்லுகிறது சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்ன கிடைக்காது? ஒரு நன்மையும் கிடைக்காதுன்னு போட்டிருக்கா. நன்மை குறைபடாது. கைகள் வைத்து ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அதே நெகேமியா 9:25 பாருங்களேன். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவிதம் உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவைகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? அவர்களை ஆண்டவர் எப்படி வாழ்வதற்காக 40 வருஷம் பின்ன நடத்தினார்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையிலிருந்து நடந்து போனவர்கள் 20 வயசுக்கு உட்பட்ட அத்தனை பேரையும் கர்த்தர் எங்க கொண்டு வந்தாரு? கானானுக்குள்ள கொண்டு போனாரு. ஆனா 20 வயசுக்கு மேல இருக்கவங்க போக முடியல. ஏன்னா அவர்கள் அழைத்து வந்தவரை விட்டுட்டாங்க. தேவனை கடைசி வரைக்கும் முறுமுறுத்துட்டே இருந்தாங்க. இப்போ சொல்றேன், தேவனை கோபப்படுத்திட்டே இருந்தாங்க. நீங்க ஆண்டவரை கோபப்படுத்திடாதீங்க பிரதர். ஆனா பைபிள் சொல்லுது 20 வயசுக்கு உட்பட்டவர்கள் எப்படி போய் வாழ்ந்தார்களா? நெகேமியா 29:25 என்ன வாசிச்சோம்? அவர்கள் புசித்து திருப்தியாகி கொழுத்து உடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்களா? எப்படி வாழ்ந்தார்களா பிரதர்? நீங்க செல்வமாய் வாழணும்னா எங்க போகணும்? கானானுக்குள் வரணும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவன் பெறுவான். வார்த்தை கேட்டுக்கொண்டு அருமையான தேவ பிள்ளையே, உன்னை ஆண்டவர் செல்வந்தனாய் மாற்றுவதற்கு அந்த கண்ணுக்குட்டியை நீ விட்டு தேவன் எகிப்திலிருந்து வந்தது கொண்டு ஆசீர்வதிக்கல. ஆண்டவர் கானானுக்குள் பிரவேசித்தவனை கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து பார்க்கப்படுது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கும் யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பிரவேசிக்க பண்ணும்போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை நீ என்ன செஞ்சிடாத? மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த தேவனை நீ மறந்துடாத அருமையானவர்களே. அந்த ஆமீன் கானானுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்ததுதான்? என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 23-24 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் ஒரே குலையில் உள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம்பழம் அத்திப்பழம் சிலவற்றை கொண்டு வந்தார்களா? எப்படி கொண்டு வந்தாங்களா? எங்க திராட்சை கொலைய ஒரு தடியில ஒரே ஒரு திராட்சை கொலைய 2 பசங்க, முன்னாடி ஒருத்தன் பின்னாடி ஒருத்தன், அப்படி ஒரு கொலையை தூக்கிட்டு போற அளவுக்கு ஆண்டவர் திராட்சை பழத்தை கானான்ல வச்சிருந்தாரு. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை வச்சிருந்தாரு. ஆனா அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பெறும்போது நீங்க என்ன செஞ்சிடாதீங்க? ஆண்டவரை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 8ஆம் வசனத்திலிருந்து ஆமேன் சோத்திரம் ஆமேன் 20ஆம் வசனத்தை முட்டிய பார்க்கும்போது, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிரு. ஏன் தெரியுமா? ஆமீன். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை யார் கொடுத்தா? கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு வேலைக்கு போனா தானே சாப்பிட முடியும், சர்ச்சுக்கு போனா கர்த்தர் கொடுத்துவாரா அப்படின்னு வீட்டில் யாராவது சொன்னாங்கன்னா அவனை சொல்லு, எப்பா வேலை செய்யறதுக்கு பலன் யார் கொடுக்கா? எனக்கு படிப்பு இருக்கு அதனால வேலை செய்யறேன். இல்ல பிரதர், ஞானத்தை கொடுக்கிறது யார் தான்? மறந்துடாதீங்க. அல்லேலூயா. எனவே அருமையான தேவ பிள்ளையே, ஏசாயா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, சீயோன் குமாரத்தியே அழுக்கை கழுவு, சுட்டெரிப்பின் ஆவினாலே ஆமை இன்றைக்கு இரத்த பழிகளை அது நடுவிலிருந்து நீக்கி விடும் போது, நீங்க நான் ஒன்று சொல்லட்டுமா? சீயோனிலே மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கு என்று பேர் எழுதப்பட்டவன் எப்படி இருப்பானா?
பரிசுத்தன் என்று எழுதப்படுவானா? அல்லேலூயா. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைய, பூமியில போராட்டங்கள் உண்டு, பூமியில வேதனைகள் உண்டு. கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கட்டாத வீடு உங்களுக்கு வேண்டும் என்றால், கைகளால் கட்டப்படாத வீடு வேண்டும் என்றால், நடாத திராட்சை தோட்டம் உங்களுக்கு வேண்டும் என்றால், இன்னைக்கு பாடுகிற பாடுகள் வேதனைகள், ஆண்டவரை ஒரு நாள் நீங்க மறுதலிச்சிடாதீங்க. கடைசியா வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது. ஆமீன். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமீன். திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, ஆமீன், ஹல்லேலூயா, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, தூதர்கள் யாவரும் சிங்காசனத்துக்கு முன்பாக 24 மூப்பர்களும் அங்கு ஆராதித்து தொழுது கொண்டு இருக்கும் பொழுது ஆமேன் ஆமேன் என்று கர்த்தரை தொழுது கொண்டு இருக்கிறார்கள். 13ஆம் வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டபோது, ஆண்டவரே உமக்கே தெரியும். இவர் எப்படி வந்தாங்களா? மகா உபத்திரமோ, அப்படி ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். அடுத்து என்னதுங்க? இவர்கள் தேவனுடைய சிங்காசனம் முன்பாக இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறவர்கள். அருமையான தேவ பிள்ளையே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை ஆராதிக்கிற உங்களுக்கு பிரதர், அங்க நீ போக முடியும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? கர்த்தரை தொழுது கொள்ள வந்தவர்கள் அங்க ஒரு நாள் நம்ம ராஜ்யத்துக்கு போறோம். நீங்க கண்ணுக்குட்டி வேண்டாமா? கண்ணுக்குட்டி வீட்டில இருந்து எடுத்து போடு. வீட்டுல போய் கண்ணுக்குட்டியை வீட்டுக்குள்ள வச்சிருக்கியா? கண்ணுக்குட்டினா என்னது? சுயம். கண்ணுக்குட்டினா என்னது? பணம். சுய கௌரவம். இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். அதை உடைச்சு சாம்பலாக்கி தூரப்போடு. ஆண்டவரை கட்டாத வீட்டுக்கு போகணும். நடாத திராட்சை தோட்டம் வேணும். இந்த பூமியில உபத்திரப்பட்டது நல்லது, இந்த பூமியில நெருக்கப்பட்டது நல்லது. நான் ஆட்டுக்குட்டி அவனுடைய ரத்தத்தால் தோய்த்து வெளுத்தவன் நான். பைபிள் சொல்லுது, இவங்க போற இடம் எப்படிப்பட்ட இடமா? தேவன் இருக்கும் இடத்துக்கு. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இவர்கள் இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க 17ஆம் வசனம். வெளிப்படுத்தின 7:17. சிங்காசன மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்பதே. கைகளை உயர்த்தி கண்ணீரோடு வந்திருக்க அருமையான தேவ பிள்ளையே, உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு தேவன் உண்டு. பிரதர், பூமியில் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்குங்கள், பூமியில் இருக்கிற வரைக்கும் பாடுகள். ஆனால் ஒரு நாள் இனி இவர்கள் பசி அடைவதில்லை, இனி அவர்கள் தாகம் அடைவதில்லை. வெயில் ஆகிலும் உஷ்ணம் ஆகிலும் இவர்களை சேதப்படுத்தவே படுத்தாது. அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்களா? ஆண்டவரே, நான் ஆராதிக்கிற தேவனை விட்டுட்டு கண்ணுக்குட்டி கையில் வச்சுட்டேன், மன்னிச்சிருங்க. சிங்காசனத்தை நோக்கி வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எழும்பி நிற்போம். ஆண்டவரே, என்னுடைய ஆராதனை, இங்கு ஆராதிக்கிற ஆராதனை கண்களை மூடிக்கொள்ள, இந்த தொழுது கொள்ளுதல் பரலோகத்திலும் தேவனை பார்க்கணும். ஆண்டவரே, கண்களை மூடிக்கொள்ளலாமா? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் வீட்டில் நெருக்கத்தில் வந்தையா, வீட்டிலிருந்து வரும்போது பாரத்தோடு தான் வந்தையா. என் மனைவி, என் பிள்ளைகள், என் கணவன், என் குடும்பத்தினுடைய சோதனை என் வாழ்க்கையில் ரொம்ப உடைஞ்சு போய் தான் வந்தேன். கர்த்தர் சொல்றாரு, பூமியில் உனக்கு கண்ணீர் இருக்கலாம், ஆனால் போகிற தேசம் ஒன்று உண்டு, அது கண்ணீர் துடைக்கப்படும் தேவன். கண்ணீர் உன்னை துடைப்பேன் என்று சொல்றாரு. பின்னாடி இருக்கிற தேவனை இன்னைக்கு முன்னாடி கூட்டிட்டு வா. பின்னாடி இருக்கிற தேவனுடைய மகிமையை முன்னாடி கொண்டு வந்து தாவீது சொல்வதை போல சொல்லு, கர்த்தர் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என் வலது பரிசத்தில் இருக்கப்படுவது, நான் அசைக்கப்படுவதில்லை. அவரை நான் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, உம்முடைய மாமை உமக்கை ஆண்டவர் எனக்கு முன்பாக நான் வச்சிருக்கிறேன். ஆண்டவரே, ஏசப்பாவுடைய வருகையில் நம்ம போகணும்னா இந்த பாடுகள் கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் மறையும். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு வரப்போகிறார். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், உங்கள் வேதனை மாறும், உங்கள் பாரம் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த மோசே வரும்போதற்கு தாமதமான போது ஜனங்கள் கன்றுக்குட்டி பட்டது போல நீ இயேசு வருவதற்கு தாமதம் என்று நினைத்து ஆலயங்களில் ஆராதனை அல்ல, அது தேவனுக்கு விரோதமான ஆராதனை செய்கிறார்கள், தேவனை அவமானப்படுத்துகிறார்கள்.
நீங்க அப்படி செஞ்சிடாதீங்க. மகிமைப்படுத்துகிற ஒரு ஆராதனை, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஆராதனை, தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு ஆராதனை, தேவனை பிரியப்படுத்துகிற ஆராதனை, தேவன் மகிழ்ந்து உங்களை ஆசீர்வதிக்கும் ஆராதனை. நீங்கள் ஆராதிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வருகையில் நாம் சேர்க்கப்படுவோம். கர்த்தர் கொடுத்த சத்தியத்துக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கைகள் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி. இந்த வார்த்தையின்படி இந்த வாரம் ஃபுல்லாக எங்களை நடத்துங்கப்பா. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா. ഞങ്ങൾ കർത്താവേ ഫർവോനെ അല്ല കർത്താവേ, அல்லேலூயா எகிப்தை அல்ல கர்த்தாவே ഞങ്ങൾ பார்க்க வேண்டியது. அப்பா உம்மை பார்த்து ഞങ്ങൾ ஓட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. அல்லேலூயா. மோசே வர தாமதித்த போது இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லேலூயா கன்றுக்குட்டியை கர்த்தாவே அல்லேலூயா ஆராதித்தது போல அப்பா இந்த காலகட்டத்தில் ஏசப்பா நீங்க வர போறீங்கப்பா. அப்பா நம்முடைய வருகை தாமதிக்கும் போது அநேகர் கர்த்தாவே உம்மை விட்டு விலகி போகிறது ஏசப்பா. அப்பா நாட்கள் கர்த்தாவே நம்முடைய வருகைக்கு என்று ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தாவே இனி பசி அடைவதில்லை, இனி தாகம் அடைவதில்லைன்னு அப்பா ஸ்தோத்திர ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நாங்களும் காணப்பட கர்த்தர் எங்களை உதவி செய்யுங்க. உடைய கரத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, நன்மையால் நிரப்பும். ஜெபத்தை கேட்டீரே, நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.